கனடாவை 51வது மாநிலம் ஆக்க வேண்டும் என்றால் ராணுவ ஆட்சியால் மட்டும்தான் அது முடியும். Would you rule out military force to take Canada? Well, I think we're not going to ever get to that point. It could happen. Something could happen with Greenland. கவர்னராக துடிக்கும் ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித். ஆல்பர்டாவில் பரவலாகும் அமெரிக்க கொடிகள். பியர் பொலிவே அவர்களுக்கு ஆல்பர்டாவில் ஆசனத்தை விட்டுக் கொடுப்பதற்கான காரணம்தான் என்ன? கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு கனடா 51வது மாநிலமாக்கப்பட வேண்டும். இன்று கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் ஓவல் ஆபீஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க உள்ளார். டேனியல் ஸ்மித்தின் உதவியோடு ஆல்பர்டாவை குறிவைக்கும் டொனால்ட் ட்ரம்ப். வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்கு மேலே ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க பாப்போம், நாங்கள் டெரஃபை பே பண்ணுறோம்னு வந்து கையெழுத்து வச்சுட்டு போன ஒரு நாடு. இதுவரை எந்த ஒரு நாடுமே இவருக்கு டெரஃப்ன்ற அந்த காசை பே பண்ணவே இல்லை. எல்லாருமே இவருடைய டெரஃபுக்கு ரிட்டாலியேட் பதிலடி தான் கொடுத்துருக்குறாங்க. வழியே இவரால் எந்த ஒரு பணத்தையுமே இதுவரை மேக் பண்ண முடியவில்லை. எந்த ஒரு டீல்லையுமே எந்த ஒரு நாடுமே கையெழுத்து வைக்கவே இல்லை. இவர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே இப்போ திரும்பி வருகின்றார். அதுதான் கனடா. இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் கனடா மட்டும்தான். எப்படியாவது கனடாவை சுருட்டி போட்டே ஆக வேண்டும். இன்று ஓவல் ஆபீஸில் கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்திக்க உள்ளார். இந்த நெகோசியேஷன் கொஞ்சம் டஃப்பான ஒரு நெகோசியேஷனாக தான் கனடாவுக்கு இருக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் கனடாவுக்கு உள்ளே நிறைய பிரச்சனைகள் காத்திருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கும் மட்டும் கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்களுக்கு இந்த நெகோசியேஷன் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்க போகின்றது. Will you talk to him about making Canada a 51st state, annexing Canada? I'll always talk about that. You know why? Artificial line that was drawn with a ruler many years ago. It was just an artificial line, goes straight across. You don't even realize what a beautiful country it would be. முதல்ல ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித்தோட இஷ்யூவை பார்ப்போம். இவங்க இங்கே ஒரு டபுள் கேம் விளையாடுறாங்க. அதாவது நாங்கள் லிபரல் ஆட்சிக்கு கீழே இருக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு தனி நாடு தேவை. நேற்று முன்தினம் ஆல்பர்டாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை என்று டேனியல் ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். ஆல்பர்டாவில் 80% கன்சர்வேட்டிவின் ஆட்சி தான், மிச்ச 20% தான் மிச்ச கட்சிகள் எல்லாமே. ஸோ அங்கே லிபரல் கட்சி பெரிய அளவில் பாப்புலர் இல்லை. என்னதான் இருந்தாலும் ஃபெடரல் கவர்மெண்ட் லிபரல் கட்சியாக இருக்கிறதால இவங்க வந்து தனி நாடு கேட்குறாங்க. இது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முதல்ல இவங்க கூறியிருக்கிறாங்க, லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆல்பர்டா தனி நாடாக பிரியும். இதற்கு 30% மக்கள் தான் ஆதரவு அளித்துள்ளார்கள். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்க கொடிகள் அதிகமாக காணப்பட்டது. ஒரு பக்கம் ஆல்பர்டா கொடிகள் இருந்தது, மறுபக்கம் அமெரிக்கன் கொடிகளும் காணப்பட்டது. இவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், கடந்த 10 வருடமாக வந்து லிபரல் கட்சி வந்து அவங்கள மதிக்கிறதே இல்லை. தேவையான ஃபண்ட்ஸை வந்து வழங்குறாங்க இல்லை. ஒன்டாரியோவுக்கு வழங்குற ஃபண்ட்ஸை கூட எங்களுக்கு வழங்குறாங்க இல்லை. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஆல்பர்டாவோட பாப்புலேஷன் வந்து 4.8 மில்லியன், ஒன்டாரியோவில் வந்து 15.6 மில்லியன். ஸோ சரிக்கு சமனாக நாங்கள் வந்து ஃபண்ட்ஸை வழங்க முடியாது. உலகத்தில் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸை உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஆல்பர்டா 3வது இடத்தை பிடித்துள்ளது. இவங்க கடைசியாக வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், ஆல்பர்டாவில் உற்பத்தியாகும் கனோலா ஆயில், கனோலா மீல் மற்றும் பீஸுக்கு சைனா 100% வரியை அறவிட்டுள்ளது. அது மட்டுமல்ல, போக், ஃபிஷ், சீ ஃபுட்டுக்கு 25% வரியையும் அறவிட்டுள்ளது. இவங்களோட குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால், கனடாவில் இல்லாத ஒரு சைனீஸ் ஈவி காருக்கு கனடா ஏன் 100% வரியை அறவிட்டுள்ளது. சைனா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த ஈவி காருக்கான 100% வரிகளை வெளியில் எடுப்பீங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த கனடா ஆயிலுக்கான 100% வரிகளை வந்து நாங்கள் நீக்குவோம் என்று. ஸோ ஆல்பர்டா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து தங்களோட ப்ரொவின்ஸை வந்து கவனிக்கிறாங்க இல்லை, கைவிட்டுட்டாங்க. இந்த லிபரல் கவர்மெண்டால் எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை, எங்களுக்கு தனி நாடு வேண்டும். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சைனீஸ் ஈவி கார் வந்து கனடாக்குள்ளே வருமா இருந்தால் ஆல்ரெடி
13 கார் கம்பெனிஸ் கனடாவில் உள்ளது. இந்த சைனீஸ் கார் எல்லாம் வருமா இருந்தால் இந்த 13 கார் கம்பெனிக்குமே பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இதனால தான் கார்களுக்கு 100% வரிகளை அறவிட்டு இருக்கிறோம் என்று கவர்மெண்ட் சொல்லுது. My fellow Albertans, today I wish to speak to you about the future of Alberta and Canada. Albertans have always been loyal, proud and generous Canadians. We love Canada. என்று டேனியல் ஸ்மித் அவர்கள் ஐ லவ் கனடா என்று கூறுகின்றார். அதாவது எனக்கு கனடா விருப்பம், ஆனால் இந்த லிபரல் ஆட்சிக்கு கீழே எங்களால் இங்கே இருக்க முடியாது, அதுக்காகத்தான் தாங்கள் தனி நாடு கேட்கின்றோம். இவங்களை தனியை விட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஆல்பர்டா அமெரிக்காவுடைய 51வது மாநிலமாக்கப்படும். ஆல்ரெடி அமெரிக்கன் ஃபிளாக்ஸ் வந்து ஆல்பர்டாவில் காணப்படுகின்றது. இதெல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர முதலே இவங்க எல்லாமே பேசி வைத்த ஒரு விடயம்தான். டேனியல் ஸ்மித்தால் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பிரைவேட் பார்ட்டியில் கலந்து கொள்ள முடியும். இந்த படத்தில் வந்து டேனியல் ஸ்மித், நடுவில் டொனால்ட் ட்ரம்ப், பக்கத்தில் கெவின் ஓ லாரி வந்து கனேடியன், ஆனால் இருக்கிறது முழுக்க அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புடைய படி. அவர் என்ன கூறியிருக்கிறார் சொன்னால் கன்சர்வேட்டிவ் வந்து வின் பண்ணினால் தான் $70 பில்லியன் ஆல்பர்டாவில் ஒரு பெரிய ஏஐ கம்பெனியை வந்து தான் ஓப்பன் பண்ண போகின்றேன். ஸோ இதுக்கு பியோபொலிவே வின் பண்ணியே ஆக வேண்டும். இந்த எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 3 தடவை இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கிறார். அதாவது எப்படியாவது லிபரலாக தோக்கடிக்க வேண்டும். அது நடக்கவில்லை. இப்போ லிபரல் வின் பண்ணினதால தான் இன்றைக்கு ஆல்பர்டா வந்து தனி நாடு கேட்கின்றது. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் நேஷன் பீப்புள், ரெட் இண்டியன்ஸ் என்று கூறப்படும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் ஆல்பர்டாவுக்கு முதல்ல வந்தோம், நாங்கள் தான் ஆல்பர்டாவை பில் பண்ணினோம், எங்களுக்கு பிறகு தான் நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு வேணுமென்று சொன்னால், அதாவது உங்களுக்கு இந்த ஆல்பர்டா பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் வேறு சிட்டிக்கு வந்து போகலாம், இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஆல்பர்டாவை பிரிக்க விட மாட்டோம். கன்சர்வேட்டிவ் தலைவர் பியோபொலிவே அவர்கள் இப்போ பார்லிமெண்ட்டுக்கே போக முடியாது. தண்ட தொகுதியிலேயே தண்ட சீட்டை வந்து இந்த எலெக்ஷனில் லூஸ் பண்ணி உள்ளார். அவருக்கு ஒரு இப்போ சீட் தேவைப்படுது. வாலண்டியராக ஆல்பர்டா நகரத்தில் வந்து டேமியன் கிரெச் அவர்கள் வந்து தன்னுடைய சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு பியோபொலிவே அவர்களுக்கு வழங்கி உள்ளார். இப்போ இந்த சீட்டை அவர் கைப்பற்றுன்னு சொன்னால் 6 மாதத்துக்குள்ளே ஒரு எலெக்ஷன் நடக்கணும். அந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் மாதிரி வச்சு திருப்பி போட்டிட்டு தான் அந்த சீட்டை அவர் வின் பண்ண வேண்டும். மக்கானி அவர்கள் நினைத்திருந்தால் 4-5 மாதம் லேட்டாக வந்து இந்த எலெக்ஷனை வச்சிருக்கலாம். ஆனால் மக்கானி அவர்கள் கூறியுள்ளார், உடனடியாகவே நாங்கள் எலெக்ஷனை வைக்கிறோம், நீங்கள் வின் பண்ணிட்டு நேராக பார்லிமெண்ட்டுக்கு ஒப்போசிஷன் பார்ட்டியாக வாங்கன்னு ஒரு ஜென்டில்மனாக வந்து நடந்துள்ளார். ஏன் ஆல்பர்டா நகரத்தை தேர்ந்தெடுத்தார்னு சொன்னால் ஆல்பர்டாவில் தான் ஈஸியாக வின் பண்ணலாம். மறுபடியும் இன்னொரு நகரத்தையோ சிட்டியை சூஸ் பண்ணி அங்கேயும் தோல்வி அடைந்தால் கட்சியை விட்டே இவர் வெளியேற வேண்டும். லிபரல் கட்சி இருக்கு மட்டும் கன்சர்வேட்டிவ் கட்சியால் வின் பண்ணவே முடியாது. ஆல்பர்டாவை பிரிக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்பின் உதவியை இப்போ நாடுறாங்க. இப்போ ஆல்பர்டா தனி நாடு வேணுமென்று சொல்லி 30% மக்கள் தான் ஆதரவு அளிக்கிறாங்க. மிச்சம் 70% மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இப்போ டேனியல் ஸ்மித் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ண போகிறாங்க. எதற்கு ஆல்பர்டா தனி நாடு வேணுமென்று மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த போகிறாங்க. அதுலேருந்து ஓட் பண்ணி ஆல்பர்டாவை பிரிக்கிறதான் டேனியல் ஸ்மித்தோட ஒரு பெரிய ஐடியா. இப்போ கியூபெக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1980லேருந்தே தனி நாடு கேட்குறாங்க. இதுவரை அவங்களுக்கு தனி நாடு கிடைக்கவே இல்லை. அவளை ஈஸியல்ல ஒரு நாட்டை ஒரு ப்ரொவின்ஸை வந்து ஒரு நாட்டை விட்டு பிரிக்கிறது. ஒரே ஒரு வழியால் மட்டும்தான் ஆல்பர்டாவை வந்து கனடா விட்டு பிரிக்கலாம். அமெரிக்காவுடைய இராணுவம் வந்து கைப்பற்றினால் மட்டும்தான். அப்படி அமெரிக்கா வந்து ஆல்பர்டாவை கைப்பற்றுமா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சாஸ்குவாச்சுவான் எல்லாத்தையுமே கைப்பற்றி விடும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதற்காக வந்து மக்கள் லிபரல் கட்சிக்கு ஓட் பண்ணினாங்க என்று. ஸோ இன்றைக்கு மார்க் கார்னி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சந்திக்க இருக்கிறார்கள். இங்கே 51வது மாநிலம் பேச்சு வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. Will you talk to him about making Canada a 51st state, annexing Canada? I'll always talk about that. You know why? We subsidize
பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.